இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் பெஞ்சமின் நெட்டன்யாகு உயிரிழந்தார் என தகவல் பரவி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன்குமார், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். நிக்கிதா, வணக்கம். கடந்த 2ஆம் தேதியன்று ஈரானுடைய புரட்சிகர காவல் படை இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மீது தாக்குதல் நடத்தினார்கள். ஹெய்பர் ஏவுகணை மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் மிகப்பெரிய சேதம் அடைந்தது. அப்போது அந்த அலுவலகத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளே இருந்தார் என்றும் அவருக்கு என்ன ஆனது என்ற கேள்வி கடந்த 2ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகின்றது. அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்றெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றது. அதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய தீவிரமாக இந்த போர் என்பது 15வது நாளாக நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் தொடர்ந்து பெஞ்சமின் நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருவதற்கு பின்னணியில் பல முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் கடந்த 2ஆம் தேதி என்று ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தாக்குதல் நடத்தி அது தொடர்பான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பில் ஹெய்பர் ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் அதில் பெஞ்சமின் நெதன்யாகுவின் நிலை குறித்து இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை, அவருக்கு என்ன ஆனது என்றே தெரிவிக்கவில்லை, அவர் ஒருவேளை இறந்து கூட இருக்கலாம் என்றெல்லாம் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அப்போதே அதுக்கு இஸ்ரேல் தரப்பில் மறுப்பு தெரிவித்தார்கள். ஈரானுடைய தாக்குதலில் எந்தவித பாதிப்பு ஏற்படவில்லை என்று மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு எழக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள் தான் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது போன்று உண்மையில் இஸ்ரேல் பிரதமர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வியை மீண்டும் அதிகமாக எழுப்ப தொடங்கியது. காரணம் என்னவென்றால், நெதன்யாகு பொறுத்தவரை கிட்டத்தட்ட அந்த விவகாரம் கடந்த 2ஆம் தேதி என்று இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு அடுத்த சில நாட்கள் எந்தவித வீடியோவும் அல்லது தொடர்பான எந்த விளக்கமும் எதுவும் வீடியோவாக தோன்றி எந்தவித மக்கள் முன் தெளிவுபடுத்தவில்லை. அப்போதே சந்தேகம் அதிகமானது. ஏன் அவர் இது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் ஏன் வீடியோ எதுவும் வெளியிடாமல் இருக்கின்றார் எல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டிருந்தது. அதற்கு பிறகுதான் அவர் இந்த விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக அல்ல, போர் தொடர்பாக நடத்தப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னதாகவே இந்த சந்தேகம் எழுப்ப பல முக்கியமான காரணங்கள் என்னவென்றால், பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் பொறுத்தவரை நெதன்யாகுடன் தொலைபேசி மூலமாக பேசினார் என்றும் அப்போது அந்த பேச்சு தொடர்பாக ஆடியோ அல்லது வீடியோ இல்லாமல் உரையாடலுடைய எழுத்துப்பூர்வ சுருக்கத்தை மட்டுமே இஸ்ரேல் வெளியிட்டார்கள். அதுவும் சரியான தேதியை குறிப்பிடவில்லை. இது பல முரண்களை எழுப்பியது. ஆனால் செய்தியாளர் நீண்ட சில நாட்களாக இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த சில நாட்கள் தொடர்பாக எந்தவித விளக்கம் கொடுக்காம அமைதியாக இருந்த பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது. அந்த சந்திப்பு தொடர்பான வீடியோ என்பது வெளியானது. அந்த வீடியோவில் ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் போர் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் குறித்து பெஞ்சமின் நெதன்யாகு அந்த வீடியோவில் பேசியிருந்தார். ஆனால் அந்த வீடியோ தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. காரணம், அந்த வீடியோவில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசும்போது அவருக்கு 6 விரல்கள் இருக்கின்றது. அதனால் இந்த வீடியோ AI-ஆல் உருவாக்கப்பட்டது, செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட வீடியோ என்றும், அப்படி என்றால் உண்மையில் இஸ்ரேல் பிரதமருக்கு என்ன ஆனது, அவர் உண்மையில் எங்கு இருக்கின்றார், என்ன ஆனது, அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. AI உருவாக்கப்பட்ட வீடியோ தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர் உண்மையில் வீடியோ அல்ல, அவரது AI-ஆல் உருவாக்கப்பட்ட வீடியோ என்றெல்லாம் தொடர்ந்து கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. ஆனால் அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வ வீடியோ என்பது இஸ்ரேல் வெளியிட்டார்கள். இஸ்ரேல் வெளியிட்டு அந்த வீடியோ என்பது பொய்யான வீடியோ என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசியதாக அவருடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியான வீடியோவில் அவருக்கு 5 விரல்கள் தான் இருக்கின்றது. மற்றபடி பெஞ்சமின் நெதன்யாகுக்கு 6 விரல்கள் இருக்கின்றன என்று வெளியாகிற வீடியோ என்பது சித்தரிக்கப்பட்டவை, அதுதான் பொய்யான வீடியோ என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமருக்கு என்ன ஆனது, அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற சர்ச்சைகளாம் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு வீடியோ முழுக்க செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டது என்ற ஒரு சர்ச்சை வைக்க முக்கியமான காரணம், அவர் பேசக்கூடிய வீடியோவில் அவருடைய கைகளை அசைத்து பேசுகிறார். அந்த வீடியோவில் அவருக்கு 6 விரல்கள் இருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமாக அதை மட்டுமே குறிப்பிட்டு அது AI-ஆல் உருவாக்கப்பட்டது என்று தெரிவித்து வந்தார்கள். ஆனாலும் அதுக்கு இஸ்ரேல் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது உண்மையான வீடியோ கிடையாது. உண்மையான வீடியோவில் அவருக்கு 5 விரல்கள் தான் இருக்கின்றது. 6 விரல்கள் இருக்கின்றதாக வெளியான வீடியோ என்பது பொய்யான வீடியோ என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்தித்து கருத்துக்களை வெளியிடுவது, பேசுவது, அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது, ராணுவ நடவடிக்கைகளை கண்காணிப்பது, நேரில் சென்று ஆய்வு செய்து என தொடர்ச்சியாக பல வேலைகளை மேற்கொண்டு வருவார். ஆனால் கடந்த 2ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் என்பது சற்று மந்தமாக இருக்கின்றது. வெளியில் வராமல் அமைதி காத்து வருகின்றார் என்பது போன்ற நடவடிக்கைகள், அதே போன்று அவருக்கு 6 விரல்கள் உள்ளன என்பது போன்று வெளியான அந்த வீடியோக்கள் உள்ளிட்ட பல விடயங்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உயிருடன் இருக்கிறார் இல்லையா என்ற கேள்வி இன்னும் அழுத்தமாக எழுப்ப வைத்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இது அதிகாரப்பூர்வமாக மறுக்கிறார்கள்.
நிலையில் இந்த போர் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அவருடைய பாதுகாப்பு கருதியே அவருடைய செயல்பாடுகள் முன்பை சற்று அமைதியாக காத்து வருகின்றோம் என்று இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலமாக அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக இஸ்ரேலுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தெளிவுபடுத்திவிட்டதாக பார்க்கப்படுகின்றது. நிகிதா.